ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் அளவு ரவை எடுத்துக்கிட்டேன். இது ஆல்ரெடி வறுத்த ரவை. வறுக்காத ரவையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம். இதோட 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த லெவலில் இருக்கணும். இதை அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ஊற விடணும். ஏன்னா ரவை நல்லா ஊறி சாஃப்டாகணும். அதுக்காக அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுறணும். இப்போது 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி தான் அப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவை ஊற்றினோன்னே புஷ்ஷுன்னு மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி மேலே வந்ததும் அதை இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கணும். 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஸ்வீட் அப்பம் ரெடி. அடுத்த டைமில் 2 அப்பம் போட்டு எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா சுட்டுனாலும் எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி சுட்டு எடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.